நீங்க என்னையா பாக்குறீங்க? இன்னைக்கு எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போறீங்க. நீங்க ஹாலில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வச்சிருக்கோம்னா, மேரேஜ்க்கு முன்னாடி இந்த ரூம்ல தான் நான் இருந்தேன். இங்க இருந்து தாண்டி உனக்குலாம் ஃபோன் பேசுவேன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கேம் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல பார்த்து விளையாண்டோம். என்ன கேமுங்க அது? ஸ்க்ரபிள்னு விளையாண்டோம். அதை எங்களோட மைண்ட் எல்லாம் குழப்பி புதுசாக நாங்கள் போர்டு வச்சிருந்த போல முடிஞ்சா கண்டுபிடின்னு ஒரு போர்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதில் 2 டீமு, ஒன்று மாமா டீம், இன்னொன்று மச்சான் டீம். மொத்தத்தில் மாமா மச்சான் டீம்னு ஒரு டீமையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மாமா டீம் வந்து எங்கள் அண்ணாவும் எங்கள் அண்ணியாரும், மச்சான் டீம் வந்து என் ஹஸ்பண்டும் நானும். ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா, நானும் எங்கள் அண்ணனும் ஃபஸ்ட்டு ஒரு இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு, இந்த கோட்டுக்கு இந்தாண்ட எங்கள் அண்ணன் வரைவாங்க, இந்தாண்ட நான் வரைகிறேன். 2 பேரும் உடஞ்சி உங்கள் 2 பேர்த்துல யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அந்த டீமுக்கு தான் மார்க்கு. இதுதான் கேமு. ஓகேவா? தங்கச்சி எது சொல்றான்னு மண்டையாண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்க. 2 வார்த்தை. இவன் வரையும் சுத்தமா தெரியல. நீ என்னடா போட்டுல ஒரு கதவு ஒண்ணு வரைஞ்சிருந்தா கூட சரி, ஏதாவது ரூம் நடத்திக்கலாம். இவன் ஏதோ பேய் மூணு எழுத்து. ஆமா, இதுக்கு ஆப்போசிட். என்னதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்க என்னையா பாக்குறீங்க? இப்படி இருக்கும் அது. நீ என்ன சொன்ன? அதுக்கு ஆப்போசிட் தானே சொன்னேன். ட்ரூ என்ன கொடுத்தீங்க? ட்ரூ என்ன ஆப்போசிட் தான் சொன்னேன். ஆமா, 2 பேருமே பேக்குக்கு ஆப்போசிட் தான் சொன்னீங்க. ஐயோ, இது வந்து சைடுல இப்படி மாட்டுறது, நடுவுல புக்கெல்லாம் இருக்கு. தெரியல எனக்கு ஸ்பெல்லிங். கேக்கு ராஜா இல்ல, ஆப்போசிட். இல்ல இல்ல, எப்பா பட்டி இது சேஃப் இல்ல. இது என்ன ஸ்பெஷல் பிளாசா? இது வந்து செக் போர்டு. செஸ் போர்டு இருக்கு. செஸ் போர்டு வந்து ராடி வந்து ஜிம் தம்பிள்ஸ். எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. தெரியாது, உனக்கு தெரியாதானா? ஐயா, அவளுக்கு தெரியாதுங்க. அதுக்கு எதுவுமே தெரியாது. தெரியுமா? தம்பிள்ஸ் தெரியாது. நீ வரைஞ்சது தம்பிள்ஸா? தெரியாது. இருங்க, நானா தூக்குற மாதிரி. இது இதுல எது எதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சா? 2 தான் இருந்தா. இல்ல 2 பாட்டு 2 மூணு போட்டு அதட்ட தலைய போட்டு கைய போட்டு இதெல்லாம் போட்டு வர அதுல எது எல்லாம் அவ டீம் வரையறத சொல்றேன். இல்ல, என் டீம் நான் கரெக்ட்டா வரைஞ்சிருக்கேன். நான் தான் கரெக்ட்டா வரைஞ்சிருக்கேன். தம்பிள்ஸ். ஆமா, நடுவுல ஏதோ ஒரு போட்டு கிரீன் ரவுண்ட் போட்டுருக்கீங்க. அது கை இங்க வந்து தூக்குது பாருங்க. எடுத்தாது பாருங்க, கை தூக்கி வளைஞ்சிருக்கு. அது ஜிம் மாதிரி காட்டிருக்கேன் நானு. ஓகே. இது கொக்கு இல்ல. வாத்து இல்ல. டைனோசர் இல்ல இல்ல இல்ல.
இப்படிதான் இருக்கும். குதிரை. ஒட்டகம். ஆ, ஒட்டகச்சிவிக்கி. ஆனா அதை பார்த்தா நான் ஒட்டகச்சிவிக்கி கண்டுபிடிச்சேன். கரெக்டா இருந்திருக்கும். அப்ப இப்பதான் ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ நிறுவி வச்சிருக்க. அப்ப அனிமல் சைடு ஒட்ட சொல்லக்கூடாது. கண்டுபிடிச்சாரு ஒட்டகச்சிவிக்கி. கழுத்து இவ்வளவு பெருசா இருக்கு. இதுதான் ஒட்டகச்சிவிக்கியா? ஆமா. அடுத்து இங்க இங்க இது ஒரு பழம். பலாப்பழம். தர்பூசணி. சுத்து சுத்து சுத்து. சுத்தி சொல்றதுதான் correct. சுத்தி சொல்றேன். ஏய் சுத்துனா நான் பார்க்கல. சொன்னா நான் சுத்திட்டேன். நானும் 4 பாயிண்ட். ஆமா, நான் சுத்திலாம் பார்த்தா நீ சொல்லு, நீ அப்படியே தான் சொன்ன. சரி விடு. சரி ஓகே. 4 பாயிண்ட். அங்க 4 போய். வாங்க அங்க போய் அப்படியே. 4க்கு 4. ஏய் போன டைம் நாங்கலாம் கண்டுபிடிச்சோம். பிரியா கண்டுபிடிச்சு. ஒட்டகச்சிவிக்கி யாரு ஏய் நீ சுத்திட்டே இரு அப்படியே சொல்லு. அடுத்து பிரியாணி போகுது. என்ன நீ அண்ணா உண்மையாவே எங்க அண்ணன் மறந்து வச்சுதான் தர்பூசணி நீங்களா? ஆமா இங்க இரு. ஆமா இது தர்பூசணி ஆமாமா. லைன். நான் ஃபர்ஸ்ட் இப்படி போடுவோம். நான் பலாப்பழம் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இப்படின்னு போடுவோம். தர்பூசணி பார்த்தா தர்பூசணி மாதிரி தெரியலையா? தர்பூசணி இந்த கட் பண்ணி பீஸ் இந்த என்னது தரு. ஓகே ஓகே. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒண்ணு. ஓகேவா? இன்னொன்னு மவுண்ட் எவரெஸ்ட். இல்ல இல்ல கோலம். இல்ல. இந்த இது இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நீர்வீழ்ச்சி. கிட்ட வந்துட்டேன். நீர்வீழ்ச்சி. யா அதான் நீர்வீழ்ச்சியா? அதான் சொல்லுவாங்க. நீர்வீழ்ச்சி தானா? ஃபாரஸ்ட் சரி. நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி மாதிரி ஏதாவது மழை தண்ணி வருது, ஆறு உறைஞ்சிருக்கோம். இங்க நான் மலைக்கு நடுவுல பாரு, இங்க பாரு. நான் இத வச்சுதான் தண்ணி வருது. நீர்வீழ்ச்சி கண்டுபிடிச்சேன். இதுக்கு மேல என்ன பண்றது சொல்லு பாப்போம். நீனா வந்திருக்க இது நீர்வீழ்ச்சி. அங்க பாரு. மழை ஆக்சுவலா நான் இதுதான் கண்டுபிடிச்சேன். அருவி. இது ஒரு கெஸ்ஸிங்காக இது ஆறு. சரி ஓகே. ஆமா பிரியாணி மாமா எந்த பாரி. எந்த பிரியாணி? கேம்லாம் ஒரு வழியாக விளையாண்டு முடிச்சிட்டோம். ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இந்த வெயிலில் எவ்வளோ தான் பிரைட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் முடியல. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டோட டூர் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இதான் எங்கள் வீட்டோட அவுட்டோர் லுக்கு. உள்ளேயும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தூரம் நடக்கணும். எங்கள் ஸ்கூட்டி எங்களோட ஸ்கூட்டியில் எங்கள் அண்ணனோட ஸ்கூட்டி. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்ல, இனிமேலுக்கு மாமியார் வீடு தான் எங்கள் வீடு. இது எங்கள் அண்ணியாருக்கு வீடு. இதான் எங்களோட ஸ்கூட்டி. நாங்கள் ஓலா ஸ்கூட்டி வச்சுருந்தோம், ஆனால் அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ஸ்கூட்டி தான் இப்போ எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கேட் இருக்கும். 2 கேட்டு. ஃபஸ்ட் கேட் இது ஃபஸ்ட்டு கேட்டு. இப்போ தான் எங்கள் அண்ணா வந்து மண்ணெலாம் போட்டு கொட்டியிருக்காங்க. இந்த முருங்கை மரத்தில் காய் வச்சிச்சு அறுவடை பண்ணதுக்கப்புறம் கழிச்சு விட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்குன்னா 2 செடினா ஃப்ரண்ட்டில் கார்னரில் முருங்கை மரம் இருக்கும். பாரு எவ்வளோ தூரத்துக்கு மண் கொட்டியிருக்கோன்னு. இது இவ்வளோ தான் வளர்ந்தே வராது. இது என்ன செடினே தெரில, இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து விட்டு வச்சுருக்காங்க எங்கள் அண்ணன் வீட்டில். உருப்படினா இந்த முருங்கைத்தலை பறித்து வச்சு கீரை பண்ணிடலாம். அப்புறம் மருதாணி செடி இருக்குது எங்கள் அண்ணன் வீட்டில். அண்ணன் வீடு அப்பாடி மண்ணு கொட்டவும் எல்லாம் கல்லுக்குள்ளெலாம் குத்துது. ஏசி தண்ணி டொபுடவும் ஆத்தாடி. பொங்கல். இதான் எங்கள் வீட்டோட சைட் வியூ. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஜன்னலாக இருக்கும். பின்னாடி எங்கள் வீட்டுக்கு 2 டோர் இருக்குது. ஆனால் இன்னும் டோரை பார்க்கவில்லை. கேட்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஐயோ கேட்டை வர திறந்து வச்சுட்டு வந்தேன். இது வந்து ஜோஜோவுக்காக அடுப்பு. ஜோஜோவுக்கு தண்ணி காய வைக்கிறது இதில் தான். எனக்கும் தண்ணி இதில் தான் காய வைப்போம்.
அர்ஜென்ட்னா இதில் தான் சமைப்போம். அப்புறம் இது 2 ரெஸ்ட் ரூம், வீட்டுக்கு பின்னாடி வந்து 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஒன்று நார்மல் பாத்திங் ரெஸ்ட் ரூம், ஒன்று நார்மல் பாத்திங், ஐயோ அம்மா, ஒன்று நார்மல் ரெஸ்ட் ரூம், இன்னொன்று ரெஸ்ட் ரூம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என்னென்ன தெரியுமா இருக்கு? இதுதான் பின்னாடி. இதுக்கு முன்னாடி சைடு, இப்போ இது பின்னாடி 2 தென்னை மரம் இருக்குது. இப்போ காயில் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது தான் 2 தென்னை மரம், ஒரு கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்தில் காய் சூப்பராக இருக்கும் தெரியுமா? இப்போ பூச்சி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே பார், வாழை மரம். இதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்று இருந்து வாழைக்கார் போட்டுச்சு. இது துணூடு தான் வாழைப்பழம் வந்துச்சு. அது சரியில்லை. அந்த வாழைப்பழம் வந்து இந்த மண்ணுக்கு வரல. ஆனால் பஜ்ஜி போடுற வாழைக்காய் இருக்குல்ல, அது பார் எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாங்காய் கூட்டை போட்டு இன்னும் நமக்கு நம்மளுது நம்ம வச்சுருக்கோம். பக்கத்து வீட்டில் போகிறோம், அவங்களுக்கு அந்த பக்கம் அவங்களுக்கும் ஆயிருக்கு. இந்த மாங்காய் கன்று வச்சு 1 வருஷம் ஆகுது. இது குட்டியூன்னு இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அதான் எல்லாம் தண்ணி நிற்கும்னு எங்கள் அண்ணன் மண்ணை கொட்டி 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 வச்சுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. முருகா, இந்த சைக்கிளில் இது எதுக்குமா வாங்கின சைக்கிளை? இங்கேருந்து ஏரிக்கரை ஒன்று இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில். அந்த ஏரிக்கரைக்கு போகிறதுக்காக, வாக்கிங் போகிறதுக்காக சைக்கிள் வாங்கினாங்க. எவ்வளோ? 2500 ரூபா. வாங்கின ஆரம்பத்தில் ஓட்டினாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்தாண்ட இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஓட்டை போட்டிருக்கேதோ. அப்படியேங்க அப்பா, பெருச்சாலி ஓட்டையை பார்த்தியா? இப்படி போட்டு அப்படி போயிருக்கு. இது பார், இந்தாண்ட காம்பவுண்ட்லேருந்து அந்தாண்ட காம்பவுண்டுக்கு போயிருக்கு. அப்புறம் இந்தாண்ட வாழை அது என்னது முருங்கை கட்டை வச்சுருக்காங்க. ஒன்றும் வரல. போகலாம் வந்து என்னன்னா அத்தை பார்த்துவா. இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாமே அவுட்ரு. ஆனால் காம்பவுண்டுக்குள்ளே உள்ளே தான் இருக்கும். காம்பவுண்டுக்குள்ளே இப்போ இருக்கிறதும் காம்பவுண்டுக்குள்ளே தான். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கை கழுவுற பைப் இருக்குது. எப்பயாவது தண்ணி வரும். இந்தாண்ட ஒரு பைப் இருக்குது. வண்டிலாம் வாஷ் பண்ணணுன்னா இதில் ஓஸ் கனெக்ட் பண்ணி இப்படி சுன்னு வாஷ் பண்ணிடணும். உள்ளே போகலாமா? எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இந்த மாதிரி கொசுவலை அடிச்சிருக்கோம். ஏன்னா கொசு நிறையா இருக்குன்னு. எல்லா டோருக்கு தான் கொசுவலை போடுவாங்க. ஐ மீன் என்ட்ரன்ஸ்க்கு. அது மாதிரி எங்கள் அண்ணன் பாரு, இந்த கேப்லலாம் கொசு வந்துடும், இங்கேயும் கொசுவலை போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் வீடு வந்தாச்சு. இந்த ஸ்க்ரீன் துணி வெளியே இருந்து எதுவும் பார்த்தா தெரியக்கூடாதுன்னு ஸ்க்ரீன் துணி கேட் சாத்திடும். ஏன்னா இங்கே இருக்கிற கேப்பில் கொசு வந்துடும். இதுதான் வந்து மெயின். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் போர்ட்டிகால். இங்கே ஒரு பெட் இருக்கும். இது வந்து எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு வந்து வாங்கினது. இது எப்படி தெரியுமா வாங்கின பெட்டு தெரியுமா? 10 ரூபா ஊதி பெட்டிக்கு வாங்கினது. இதுதான் எங்கள் வீட்டோட போர்ட்டிகால். இங்கே என்னென்ன இருக்குன்னா, இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். அவசரத்துக்கு வந்து மூஞ்சி இப்படி பார்த்துட்டு இப்படி போய்க்கலான்னு. ஹெல்மெட்டு, ரெயின் கோட்டு, கீழே ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எமர்ஜென்சி பர்பஸ். வெளியே போகும்போது சென்னையில் ஹெல்மெட் இல்லாமல் போக முடியாதுடி. நம்ம ஊர் மாதிரி இல்லை. பைக்கில் 4 பேர் போக முடியாது. பைக்கில் 2 பேர் தான் அலோடு. இதுதான் வீட்டோட கதவு. வீட்டோட வந்து அதே தான் சொல்லுவாங்களே, அருக்கால். இதுதான் வந்து மெயின் ஹால். இந்த போர்டு ஏன் வந்து இங்கே இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கேம் கிளிப்பு பார்த்தீங்கல்ல, அது விளாண்டதுனால இந்த போர்டு இங்கே இருக்குது. இன்றைக்கி தான் விளாண்டோம். அது ஓவரால் ஹால் இதுதான். இங்கே தான் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுப்போம். கீராக்கே எங்கள் அம்மாவோட ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். ஏன்னா காசு இப்படி கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம். டிவி, ஹோம் தேட்ரு, அதுக்கு ஒரு பெஞ்சு. இதெல்லாம் எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்ப்யூட்ரு. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. எங்கள் அண்ணனோட ரூமு. ஹால்லையே எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஹாலில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன வச்சுருக்கோன்னா, காயெல்லாம் முடிஞ்சு போச்சு, காயெல்லாம் தீந்துருச்சு. நல்லா வெயில் குழுன்னு இருக்குது. காயெல்லாம் தீந்துருச்சு. போயிட்டு மாலில் போயிட்டு வாங்கிட்டு வரணும். அடுத்து அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அந்த டைனிங் டேபிள் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோம். இங்கே வாஷ் பண்ணிக்குவோம்.
அதனால படுத்தோம். இங்கே பாரு, ஹாலில் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஜன்னல், காற்று நல்லா சிலு சிலுன்னு அடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இன்னொன்று, இதே வந்து எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டி, எக்ஸசைஸ் பண்ணுறது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 8 நாள் ஆகுது, இன்னும் எங்கள் அண்ணன் எக்ஸசைஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது மட்டும்தான் நினைக்காதீங்க, இன்னும் இருக்குது. அடுத்து வந்து இப்போ வந்து எங்கள் கூட எங்கள் வீட்டோட கிச்சன், இந்த நீட்டாக வச்சுக்கிறது அப்படிலாம் வைப்போம். எங்கள் அண்ணன் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. அவசரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கசாமுசான்னு களைச்சி போட்டுருவாங்க. எங்கள் அண்ணன் பண்ணுற வேலை அப்படி தான். கிச்சனில் எல்லாமே இருக்கும், எல்லா பொருளுமே இருக்கும், சாஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இது கபோர்டு, கிச்சன் கபோர்டு, திங்ஸ் வைக்கிறதுக்காக. மீதி எல்லோரும் வீட்லேயே இருக்க மாதிரி தான். அடுப்பு, மிக்சி, கிரைண்டரு, கேஸ் சிலிண்டரு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பாத்திரம்லாம் அடியில். ஏன்னா ஒரிஜினல் வீடுனா இப்படி தான் இருக்கும். வீடியோக்கோசரம் க்ளீன் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். ஒரிஜினலாக எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். இது ஃபில்ட்ரு மிஷினு. முன்னெல்லாம் வந்து ஃபில்ட்ரு தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் எங்கள் அண்ணன் பட்ஜெட் பற்றினாரு, கணக்கெலாம் போட்டால் அது ஒரு ஃபில்ட்ரே வாங்கி வச்சிடலான்னு சொல்லி ஃபில்ட்ரே வாங்கி வச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே சென்னையில் இருக்கிற உப்பு தண்ணிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் தான் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சுல, வெளியே எட்டி பார்த்தோம். அவுட்ரு தென்னை மரம் காமிச்சல, அந்த இது தெரியும். கிச்சனுக்கு ஒரு கொசு வலை. என் அம்மா பாரு புளியாங்கொட்டை இருக்குதான். எதில் போட்டு என்னம்மா பண்ணிட்டுருக்குற? ஐயோ ஏன் என்ன புளியாங்கொட்டை சட்னி அம்மா பண்ண போகிறோம்? வருஷ கணக்கில் வச்சு போறியா? மேரேஜ்க்கு முன்னாடி இந்த ரூமில் தான் நான் இருந்தேன். இதெல்லாம் இந்த ரூம் என்ன ரூமுன்னு சொல்கிறது? எங்கள் அண்ணனோட ஸ்டடி ரூமுன்னு சொல்கிறதா, இல்லை ஜிம் ரூமுன்னு சொல்கிறதா, இல்லை என்னோட ஸ்டே ரூமுன்னு சொல்கிறதா, எதா வேணால் வச்சிக்கலாம். அங்கே இருக்க கபோர்டு மாதிரி இங்கே இருக்க கபோர்டு. இந்த இதில் நான் தான் வரைஞ்சேன். எங்கள் அண்ணியார் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படி அழகாக இருக்கா? இதில் நான் தான் வரைஞ்சேன். இது எப்படி வரைஞ்சேன் தெரியுமா? கம்ப்யூட்டர் இருக்கா, கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு யூடியூப்பை பார்த்து ஃபுல் வீடியோவில் கடைசி இந்த வீடியோ வரும் பார்த்தியா, அதை எடுத்து வச்சுக்கிறது. அதை எடுத்து வச்சு அப்படியே அச்சு வச்சு கம்ப்யூட்டர்லேயே அச்சு வச்சு வச்சு வரைஞ்சிவிட்டேன் கபோர்டு. இதெல்லாம் என்னோடய காலேஜ் பேக்கு. அடே அப்பா எப்படி கிடக்கு பாரு காலேஜ். என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ இல்லையா? என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்புறம் காட்டுறேன். இது இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இதில் தான் இருக்குது. இது வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து, எங்கள் அப்பா தலையிலே தூக்கிட்டு வந்த பீரோ. இந்த பெட்டு இருக்கு பாரு, இந்த பெட்டு இளவம் பெஞ்சு பெட்டு. ஜோஜோவும் நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பெட்டு. அப்புறம் இது வந்து எங்கள் அண்ணனோட ப்ராப்பர்ட்டி, ஜிம் ப்ராப்பர்ட்டி. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. காஸ்ட் அதிகமாகுதுன்னு சொல்லி இந்த ப்ராடக்டே வாங்கிட்டாங்க. ரிச்சுன்னெலாம் நினைக்காதீங்க, ரிச்சுலாம் இல்லை, நாங்கள் மிடில் கிளாஸ். இது எங்கள் அண்ணனோட பிசி, இது என் ஹஸ்பண்டோட பிசி. நாங்கள் அங்கேருந்து சேலத்துலேருந்து வரும்போதே இந்த பிசியை மூட்டை கட்டிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் என்னோட பெட்ரூம், இதுதான் சாமி ரூம். இப்போதைக்கு நான் போகக்கூடாதுங்கிறனால காட்டல. இது வந்து வேற ஒரு இதில் இருந்துச்சு, அதை அப்படியே பிடிங்கி ரொட்டியாச்சு. டிங் டிங் டிங். இப்படியே போனோம்னு வச்சுக்க மொட்டை மாடி வந்துடும். இப்போ போகணுமா? ஸோ துணி எடுத்துட்டு, எங்கள் அண்ணியார் பற்றியா வரும்போது துணி எடுத்துகிட்டு வந்துருங்களாம். சோச்சோவை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அண்ணியார், சோச்சோவை. அப்போ ஓகேங்க அண்ணியார். இதான் வீடு. அங்கே வந்து வேஸ்ட்லாம் போட்டு வச்சுருப்போம், வீட்டோட வேஸ்டேஜ். இதுதான் மாடி படி. ஏறவே முடியல. ஆல்மோஸ்ட் மாடிக்கு வந்தாச்சு ஒரு வழியா. வீட்டிலேருந்து மாடிக்கு வர்றதுக்கே குழு குழுன்னு இருக்கே அப்பா. மாடிக்கு வரவும் அங்கே பாரு சன் செட் ஆகுது. மாமா ஒரு நாள் பீச்சுக்கு போய் சன் செட் இல்லைனா சன்ரைஸ் பார்ப்போம். இதான் எங்களோட மாடி. நாங்கள் இந்த மாடியில் தான் கொசுலாம் கட்டி தூங்குவோம். இந்த ஸ்பாட் எனக்கு பிடிச்ச ஸ்பாட்.
இந்த ஸ்பாட் எனக்கு பிடிச்ச ஸ்பாட் மாடியிலேயே. ஈவினிங் டைம் வந்தோம்னா அழகாக இங்கே உட்காந்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கீழே போயிடுவோம். இங்கிருந்து தாண்டி உனக்குலாம் ஃபோன் பேசுவேன். இதுதான் எங்களோட மினி மாடி. எதுவும் மாடியில் எதுவுமே இருக்காது, பிளைனாக இருக்கும். துணிக்காய வைக்க மட்டும் தான் கட்டியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான், வீடு முடிஞ்சிச்சுல. மம்மி, என்ன மம்மி பண்றீங்க? இதை வறுத்துக்கிட்டே கடை, நீ பாட்டுக்கு வறுத்துக்கிட்டே கடை. என் அம்மா புளியாங்கொட்டை வறுக்கிறது நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. எங்கள் அத்தை வீட்டிலேருந்து புளியாங்கொட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு வறுத்துக்கிட்டே இருக்காங்க, வாயில் போட்டுச்சிங்களான்னு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பாருங்கள் கிணறுலாம் இருக்குது. அங்கே பாருங்கள் கிணறுலாம் இருக்கு. அவங்களும் பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க வீட்டையும் ஒரு டூர் போட்டுடலாம். எப்படி? அவ்வளோதான், எங்கள் வீட்டோட ஹோம் டூர் இதோட முடிஞ்சு. அடுத்ததான் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். டாட்டா, பை பாய். துணி எடுத்துகிட்டு போகணும், இல்லைன்னா எங்கள் அண்ணியார் அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடும்.